ஹாய் பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராமாலா ஷிஃபம். இன்னைக்கு நம்ம ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சீரிஸோட பேர் 10 திங்ஸ் ஐ வாண்ட் டு டூ பிஃபோர் ஐ டர்ன் 40. இது ஒரு ஜாப்பனீஸ் சீரீஸு. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சீனில் ஒருத்தவன் கிறிஸ்மஸ் கேக் எடுத்து அதில் பர்த்டே கேண்டில்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னா அன்னைக்கு கிறிஸ்மஸ் ஈவினிங்கு, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் நைட்டு அவனுக்கு அன்னைக்கு தான் பர்த்டே. அவன் பர்த்டேவை அவனே தனியாக ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாட்டு பாடிட்டு அவன் தனியாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு அவனுக்கு 39th பர்த்டே. அடுத்த வருஷம் 40 ஆக போகுது. அடுத்த நாள் டிவி பார்த்துக்கிட்டே அவன் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கான். அவன் ரொம்ப டிப்ரெஸ்டான ஆளெல்லாம் கிடையாது, ரொம்ப ஜாலியாக தான் இருக்கான். அவன் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. அவனுக்கு பிடிச்ச ப்ளஷி வச்சுருக்கான். அதுவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக டெலிஷியஸாக சாப்பாடெல்லாம் சாப்பிட்றான். டிவியில் காட்டுற சாப்பாடே ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்லா இருக்குல்ல, இதை பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குன்னு தெரியுது அப்படின்னு ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன்கிட்ட ஒரு ப்ளஷி இருக்குது. அந்த ப்ளஷிக்கிட்ட அவன் எப்பயுமே பேசுவான். அப்புறம் ரெடி ஆகிட்டு வேலைக்கு வரான். அவன் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கான். வரும்போது எல்லாருக்கிட்டையும் விஷ் பண்ணிவிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரான். இவன் பேர் ஜோஜோ. சொன்னானா இவன் எல்லாருக்கும் விஷ் பண்ணுறாள். இவன்கிட்ட ஒருத்தவன் குட் மார்னிங் விஷ் பண்ணுறான். இவன் தான் நம்மளுடைய இன்னொரு ஹீரோ பேர் கேஜி. அப்போ ஜோஜோடைய மனசுக்குள்ள என் லைஃப் எப்பயுமே இப்படி தான் இருக்கும், பெருசாக எதுவும் சுவாரஸ்யம் கிடையாது, டெய்லி என்ன நடக்குதோ அன்னைக்கு தான் இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்ட்டு அவன் ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு இமெயில் ஏதோ பிரச்சனை, அந்த பிரச்சனையை தான் டனாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜோஜோ சொல்ல, அந்த பொண்ணு ஓடி போய் டனாக்கா அங்கே பாரு ஜோஜோ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஜோஜோ நீங்கள் தான் பெஸ்ட்டு, நீங்கள் தான் எல்லாருக்கும் பாஸ் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான். ஏன்னா அங்கே இருக்கிறதுலே அவன் தான் சீனியர் போல், ஏன்னா அவனுக்கு 40 வயசு ஆக போகுதில்ல. அப்போ அங்கே இன்னொருத்தன் வரான். அவன் ஜோஜோ இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது அவனும் ஜாயின் பண்ணியிருக்கான். அவனுக்கும் பார்க்க கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருக்குது. கையில் நிறைய திங்ஸ் கொண்டு வரான். வந்ததுமே நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இங்கே ஜாயின் பண்ணோம், ஆனால் இப்போயும் நான் தான் ஒன்றை பார்க்க வரேன் பாரு அப்படின்ட்டு, நேற்று சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நிறையா பிரச்சனை வந்துச்சுல்ல, சாரி, நான் உங்ககிட்ட உண்மையுமே சாரி கேட்க தான் வந்திருக்கேன், அதை நீங்கள் ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு கேஜிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஜோஜோ சொல்ல, அந்த ஆள் கேஜிக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காகத்தான் அவன் நிறைய காஃபி சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். எல்லாரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஹாப்பியாக அந்த காஃபி எடுக்க வராங்க. ஜோஜோ கேஜியை பார்த்து கேட்குறான், இன்னைக்கு நைட்டு அப்படின்னு ஏதோ ஒரு ஒர்க்கை பற்றி பேச போக, இன்னைக்கு டனாக்காக்கு பர்த்டே, இப்போ நாங்கள் எல்லாருமே ஒன்றா வெளியில் ட்ரிங்க் பண்ண போகலான்னு இருக்கோம், நீங்களும் வாங்கலை அப்படின்னு கூப்பிட, நான் எதுக்கு, நீங்கள் சின்ன பசங்க, நீங்கள் ஒன்றா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ஜோஜோ சொல்ல, இல்லை நீங்களும் வாங்கலே அப்படின்னு கேஜி சொல்கிறான். அப்போ ஜோஜோட ஃப்ரெண்டு வந்தாலும் அவன் சொல்கிறான், இந்த பர்த்டே செலிப்ரேஷன்னாலே ஜோஜோக்கு ஆகாது, பர்த்டேனாலே அவனுக்கு அன்லைக்கி தான் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்குதே அப்படின்ற மாதிரி ஜோஜோ சொல்கிறான். ஆனால் ஜோஜோட ஃப்ரெண்டு சும்மா இல்லாமல், அவனுக்கு என்னைக்கு பர்த்டேன்னு தெரியுமா, December 24th அப்படின்னு சொல்ல, கேஜி கரெக்டாக சொல்கிறான். 24th டிசம்பர்னா கிறிஸ்மஸ் ஈவ் தானே அப்படின்னு சொல்ல, ஜோஜோக்கு என்னமோ அது பிடிக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து வா, எங்களுக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னுட்டு அவனோட ஃப்ரெண்டை கையை பிடிச்சி வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ அங்கே இருக்க மற்றவங்கெல்லாம் சேர்ந்து, அப்படின்னா ஜோஜோக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஒரு 36 இருக்குமா, இல்லை 37 அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, கேஜி கரெக்டாக சொல்கிறான், அவருக்கு 39 வயசு அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இந்த வருஷம் டிசம்பர் வந்தா அப்படின்னு கேட்க 40 வயசு ஆகிடும்னு கேஜி கரெக்டாக சொல்கிறான். அன்றைக்கி நைட்டு ஜோஜோ வீட்டுக்கு போகிறான். அப்போ மனசுக்குள்ளே இப்போல்லாம் நமக்கு பர்த்டேனா ஒரு எக்ஸைட்மெண்ட்டே வரமாட்டேங்குதுல்ல அப்படின்ட்டு, என்னோட 39th பர்த்டே நான் தனியாக தான் செலிப்ரேட் பண்ணேன், 38 அதுவும் தனியாக தான், 37 அதே மாதிரி தான் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அவனுடைய வீட்டுக்கு சேர்ந்துடுறான். என்ன பண்ணுறது, என்னோடய லைஃப் இப்படியே போயிட்டு இருக்குது, வேலை விட்டால் வீடு, இதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு வந்ததுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு காஸ்டியூம் போட்டுக்கிட்டு ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ பக்கத்தில் ஒரு குட்டி ப்ளஷி இருக்குது, அதான் சொன்னல, அந்த ப்ளஷிக்கு அவன் பேர் வச்சுருக்கான் சுசுகோ. நான் வந்துட்டேன் சுசுகோ அப்படின்னு அந்த ப்ளஷிக்கிட்ட பேசுகிறான். அவனோட வீடு ஃபுல்லாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பொம்மை இருக்குது. என்னதான் அவன் நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சம்டைம்ஸ் அவனுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். ஏன்னா எப்பயுமே ஒரே மாதிரி லைஃப் போயிட்டு இருந்தால் எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லாமல் எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கும். அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு டிவி ஆன் பண்ணுறான். அங்கே டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குது. அப்போ அதில் ஒருத்தன் கொஷின் கேட்குறான், இன்றைக்கி தான் நீங்கள் வாழ போகிற கடைசி நாள்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அது ஏதோ ஒரு கேம் ஷோ போல். அதை பார்க்கும்போதே இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சுசுகோத்துக்கு மடியில் வச்சுக்கிறான். இன்றைக்கி டாபிக் இதுதான், நீங்கள் சாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க,
நீங்கள் சாகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க, அதெல்லாம் ஒரு பேப்பர் எடுத்து கரெக்டாக எழுதணும் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்த ஜோஜோக்கு இது யாரோ நமக்காகவே மேலேருந்து சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். உடனே அவனும் ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறான். என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டு, அதாவது சாகிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னுட்டு யோசிக்கிறேன். நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அந்த டிவியில் இருக்கிற ஆள் சொல்கிறாரு, உண்மையாலுமே ஹானஸ்டாக சொல்லுங்கள், நீங்கள் நேர்மையாக உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஆசைப்படுறீங்களோ அதை எழுதுங்க அப்படின்னு சொல்ல, இவன் ஃபஸ்ட்டு வந்து ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்ட் டூர் போகணும் அப்படின்னு எழுதியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு டெசர்ட்க்கு போய் அங்கே கேம்பிங் பண்ணணும். தேர்டு வந்து நார்த்தன் லைட்ஸ் அதை போய் பார்க்கணும் அப்படின்னு எழுதிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுடைய சுசுகோ இருக்குல்ல, அந்த சுசுகோ இவங்கிட்ட பேசுகிற மாதிரி கேட்குது. அவ்வளோதான் நான் ஜோஜோ, உண்மையிலுமே உனக்கு இதுதான் ஆசையா அப்படின்னு கேட்க, இவன் மறுபடியும் திங்க் பண்ணுறான். இத்தனை நாளாக நமக்கு இந்த ஆசை எல்லாம் இல்லைல்ல, இந்த நார்த்தன் லைட் பார்க்கணும்ல இத்தனை நாள் நம்ம ஆசைப்பட்டதே இல்லை, திடீர்னு இப்போ எதுக்கு நம்ம இதெல்லாம் எழுதுறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதாவது அவன் என்ன சொல்ல வரானா, உண்மையாலுமே நம்ம மனசுக்குள்ளே இந்த ஆசை எல்லாம் கிடையாது, ஸோ நம்ம நேர்மையாக அதை ஆசைப்படுறோம், அதை தான் நம்ம எழுதணும் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆஃபீஸில் அந்த பொண்ணு ஓடி வந்து கேஜி கிட்ட சொல்கிறான். தனாக்கா இருக்கான்ல, அவள் வந்து டேட்டிங் ஆப் டவுன்லோட் பண்ணி யாரோ ஒரு பொண்ணு கூட டேட் போக போகிறானாமா அப்படின்னு சொல்ல, தனாக்காவும் ரொம்ப சந்தோஷமா இந்த வருஷம் எனக்கு கண்டிப்பாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்ல, ஏதோ ஒன்று வாழ்க்கையில் ஒரு கோல் வச்சிருக்கல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு கேஜி அசால்ட்டாக சொல்கிறான். அப்போ தனாக்கும் எப்படியாச்சும் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு அவனுடைய புலம்பிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஜோஜோக்கு கேட்குது. அவனுக்கும் லைஃப்பில் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் ஆசை இருக்கும்ல. அப்போ நைட் ஆகிடுது, எல்லாருமே அந்த பர்த்டேக்கு போயிடுறாங்க. அதான் அந்த டனாக்கு பர்த்டே, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது இன்னைக்கு தான். ஸோ எல்லோரும் அங்கே போயிருக்கேன். இவன் மட்டும் ஆஃபீஸில் தனியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அந்த லிஸ்ட்டை மறுபடியும் எழுதலான்னு ஆசைப்பட்றான். அப்போ சாகிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது அப்படின்னு எழுதுகிறேன். எதுக்கு சாகிறதுக்கு முன்னாடி, அது ரொம்பவே கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல, அதை விட்டுட்டு பேசாமல் அடுத்த வருஷம், அதாவது இன்னும் 3 மாதத்துலேயே எனக்கு 40 வயசு ஆக போகுது. ஸோ 40 வயசுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அதை எழுதலாம் அப்படின்ட்டு அவனுடைய லேப்டாப்லேயே அதை டைப் பண்ணுறான். ஃபஸ்ட்டு ஆசை வந்து டக்காயாரி பார்ட்டி அப்படின்னு எழுதுகிறான். அந்த பார்ட்டி எழுதுறதுக்கப்புறம் அவனே ஆச்சரியமாயிடுறான். ஏன்னா அந்த பார்ட்டியை அவன் தனியாக செலிப்ரேட் பண்ண முடியாது, அதுக்கு நிறைய ஆளுங்க வேணும். இருந்தாலும் இந்த பார்ட்டி வந்து ஒரு சாதாரண விஷயம்தான், ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அவன் ஆல்ரெடி சொன்னால நார்த்தன் லைட் பார்க்கணும், வேர்ல்டு டூர் போகணும், அந்த அளவுக்கு இது பெருசு கிடையாது, ஒரு சாதாரண விஷயம், இது நம்ம ஈஸியாக வீட்லேயே பண்ணலாம். ஆனால் இந்த பார்ட்டி நம்ம தனியாக பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் செகண்ட் ஆசை வந்து பேக்கரியில் இருக்க எல்லா ஃப்ளேவர் கேக்கையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு எழுதுகிறான். இதுவும் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே இதே இந்த கோட்டு சுட்டு தானே போட்டுருக்கோம், நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றணும்னு எழுதுகிறான். அப்புறம் யோசிச்சுட்டு ஓஷன் பார்க், அதாவது மெரின் பார்க்குக்கு போகணும்னு எழுதுகிறான். மறுபடியும் வேற என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, ஏதோ ஒரு ஸ்பெஷலான கடை போல், அந்த கடையிலேருந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும். அதுக்கப்புறம் இவனுக்குன்னு கஸ்டமைஸ் பண்ண மாதிரி ஒரு பில்லோ வாங்கணும். அதுக்கப்புறம் கெஃபேல இவன் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு மீல் இவனே ரெடி பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொன்றா ஆசை எழுதிக்கிட்டே வரான். கடைசியில் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு என் கூட ஒருத்தவங்க இருக்கணும் அப்படின்னு டைப் பண்ணிடுறான். ஆனால் அது அவனுக்கு தப்பாக படுது போல். அதை டெலீட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன எழுதுறான்னா, என் கூட என்னை டச் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வேணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவனோட லிப்ஸில் கை வச்சு பார்க்குறான். அப்போ அவனுக்கு கிஸ் பண்ணணும்னு ஆசை போல். ஸோ கிஸ் அப்படின்னு எழுதி வைக்கிறான். அதை எழுதினதுக்கப்புறம் அவனாலே நம்ப முடியல. அவன் கொஞ்ச நேரம் அங்கேருந்து எந்திரிச்சு வந்து மிரரில் அவனோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ பின்னாடி கேஜி அந்த பக்கமாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கான். அவனோட லேப்டாப்பில் என்னமோ எழுதி வச்சிருந்தால, பிஃபோர் ஐ டர்ன் 40 அப்படின்னு. அதை பார்த்துட்டு அவன் படிக்க போகிறான். ஆனால் ஜோஜோ ஓடி போயிட்டு அந்த லேப்டாப்பை மூடிடுறான். என்ன பண்ணுற நீ நீ ட்ரிங்க்ஸ் பண்ண போகலையா அப்படின்னு கேட்க, எல்லாரும் போயிருக்காங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னது இது, ஏதோ சர்வே மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, என்னோட வேலை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி முடிச்சிட்டிங்கன்னா வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட, அந்த வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கேஜி அங்கிறது நகராமல் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க, நீ இப்போ நான் ரெடியாகி வரேன் அப்படின்ட்டு அவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான். இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வெளியில் ட்ரிங்க் பண்ண போயிருக்காங்க. அந்த டனாக்கோ இருக்கான்ல, அவனுக்கு தான் பர்த்டே. ஸோ அவன் தான் ஓவராக புலம்பிக்கிட்டு இருக்கான். அவன் ஜோஜோ கிட்ட, நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க, ரொம்ப கைண்டாக பேசுகிறீங்க, பார்க்கவும் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு இன்னும் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையே, நான் வேணால் உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ரெடி பண்ணவா, சொல்லுங்கள், நீங்கள் வேணால் டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள், நான் உங்களுக்காக ரெடி பண்ணி தரேன். உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும், இன்னசென்ட்டான பொண்ணுங்க பிடிக்குமா, இல்லை செக்ஸியான பொண்ணுங்க பிடிக்குமா அப்படின்னு அவன் பாட்டே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஜோஜோக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், இவன் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல,
பக்கத்தில் இருக்கிறவன் நீ ஏதாச்சும் சொல்கிற வரைக்கும் அவன் வாயை மூட மாட்டான்னு சொல்கிறான். அப்போ அந்த பேச்சை மாற்றுறதுக்காக கேஜி சொல்கிறான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஜி கப் அப்படின்றான். ஜி கப்னா என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது வந்து பிரா சைஸ். அதை கேட்டதுமே டனாக்க போய், பரவாயில்லடா நீ ரொம்ப லக்கி தான், உனக்கு மட்டும் எப்படா எல்லாமே கிடைக்கிது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் ஓவரா ட்ரிங்க் பண்ணியிருக்கான் போல. ஸோ டனாக்கோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அவனை பார்க்கறதுக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டேபிளில் கேஜியும் ஜோஜோ மட்டும் உட்காந்துருக்காங்க. அப்போ கேஜி கேட்குறான், உங்களுக்கு டேட்டிங் ஆப்லலாம் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு. இல்லையா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஜோஜோ சமாளிக்க. ஓ நிஜமாவா அப்படின்னு ஒரு மாதிரி அவன் நக்கலாக கேட்குறான். அன்னைக்கு வீட்டுக்கு போனதுமே ஜோஜோ ஆன்லைனில் டேட்டிங் ஆப் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா நிறைய டேட்டிங் ஆப்ஸ் இருக்குது. பரவாயில்லையே இவ்வளோ இருக்குதா அப்படின்னு நான் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரேன். அதில் ஒரு கே டேட்டிங் ஆப் இருக்குது. அதை இவன் டவுன்லோட் பண்ணிடுறான். அப்படின்னா பையனுக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சிருக்கு அவனோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு. அந்த ஆப்பில் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும்ல, அதெல்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கடைசியில் எல்லாம் டிக் பண்ணி ரெடி பண்ணிட்டான். ஆனால் லாகின் கொடுத்தா தானே அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஆனால் அவனுக்கு லாகின் கொடுக்கறதுக்கு ரொம்பவே தயக்கமாக இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு, இல்லை வேண்டாம் இதெல்லாம் சரி வராது அப்படின்னு ஃபோனை கீழே வச்சிடறான் பயந்துக்கிட்டு. அப்போ அவனுடைய ப்ளஷிட் ஆகிருக்குல்ல சுசுக்கும், அது இவங்கிட்ட பேசுகிற மாதிரி இவனுக்கு கேட்குது. ஒரு விஷயத்த ஆரம்பித்தாதானே அது எப்படி போகும்னு தெரியும், ஃபஸ்ட்டு நீ ஆரம்பிக்கணும்ல அப்படின்னு அது சொல்ல இவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடுது. இவனும் அந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுறான். ஆன் பண்ணதுமே அத்தனை பசங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. இது என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்குது, இவனை அவ்வளோ சீக்கிரம் நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. 3 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அதில் 3 பேரை பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த 3ஆவதாக இருக்கிறவன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நெட்ஃப்ளிக்ஸில் த பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் டேட்டிங் ஷோ வந்துச்சுல்ல, அதில் லாஸ்ட்டாக ஒருத்தவன் ஜாயின் பண்ணால, அவன் பேர் கூட இக்குவாவோ என்னமோ, அவன் தானே இவன். நீங்கள் யாராச்சும் பாய் ஃப்ரெண்டு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த தேர்டாக வந்தவனை தான் இவன் செலக்ட் பண்ணியிருக்கான் போல். அடுத்த நாள் ஆஃபீஸ்லேருந்து எப்படா சீக்கிரம் போகிறது, ஏன்னா இவன் அந்த அந்த ஒருத்தனை பார்த்தால டேட்டிங் ஆப்பில், அவன் கூட டேட்டிங் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கான் போல். எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் எப்படி சீக்கிரமாக போகிறது அப்படின்னுட்டு. எல்லாரும் உங்கள் வேலையை முடிச்சிட்டிங்களா, ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்க, ஒருத்தர் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்ல, அது எனக்கு மெயில் பண்ணி விட்டுரு நான் பார்த்துக்கிறேன். சரி இன்னைக்கு ஃப்ரைடே இல்லை, நானே ஃபஸ்ட்டு கிளம்புறேன் அப்படின்னுட்டு அவங்க இருந்து கிளம்பி போகிறான். எல்லாரும் அவனை ஒரு மாதிரி ஆக்வர்டாக பார்க்குறாங்க. அந்த பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு வந்து கேஜி கிட்ட எனக்கு என்னவோ அப்படின்னு டவுட்டாக கேட்குது. அதாவது ஒருவேளை அவன் டேட்டிங் போயிருப்பானோ அப்படின்னு எல்லாரும் டவுட் படுறாங்க. கேஜி அதே மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம நினச்ச மாதிரி அவன் டேட்டிங்க்கு தான் வெளியில் வந்திருக்கான். நான் சொன்னல அந்த பையன் பேர் சரியாக தெரியல, இக்குவாவோ என்னமோ நினைக்கிறேன். அந்த பையன் தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவன் அவனே தான். அவன் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் அவனை பார்த்துட்டு தயங்கிக்கிட்டே பக்கத்தில் போகிறான். இவனை பார்த்ததுமே அவன் சிரிச்சுக்கிட்டு, நீங்கள் ஜோஜோ தானே அப்படின்னு கேட்குறான். அது வந்து ஆமாம் நான் ஜோஜோ தான், இல்லை அப்படின்னு என்னென்னமோ சொல்லி உதறிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல. சாரி அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்புறம் மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வந்தானா என்னன்னு தெரியல, இல்லை அடுத்த நாள் ஆஃபீஸான்னு தெரியல. ஆஃபீஸில் உட்காந்து அவனுக்கு சாரின்னு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். நான் அந்த மாதிரி உங்களை பார்த்தது ஓடி போயிடக்கூடாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் எழுதி வச்சால அந்த 10 ஆசை, அந்த ஆசையை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளால ஒன்று கூட பண்ண முடியலையே, நம்ம இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கேஜி வந்து அதை ஃபோட்டோ எடுத்துடுறான். என்ன பண்ண நீ, அதை பார்க்க அதை குடு அப்படின்னு கேட்க, கேஜி அவசர அவசரமாக அதை எல்லாத்தையும் படிக்கிறான். ஓ அப்படின்னா இதுதான் விஷயமா அப்படின்னு கேஜி கிண்டலாக கேட்க, ஃபோனை கொடுன்னு சொல்கிறல்ல அப்படின்னு அவன் கையிலேருந்து ஃபோனை பிடுங்க ட்ரை பண்ணுறான். ஆனால் கேஜி ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதால இவனால் அவன் கையிலேருந்து வாங்க முடியல. அப்போ கேஜி சொல்கிறான், நல்லா இருக்கு உங்களோட லிஸ்ட்டு, வேணும்னா இந்த லிஸ்ட்டு நம்ம 2 பேர் ஒன்றா சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்க, ஜோஜோ ஒரு மாதிரி பார்க்குறான். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானும் உங்களை மாதிரி தான், நானும் ஒரு கே தான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஜோஜோக்கு ஒரே ஆச்சரியமாயிடுது. என்ன சொல்கிற நீ, சும்மா விளையாடாத, நான் ஒன்றும் கே இல்லையே அப்படின்ற மாதிரி நடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு கூட உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னல அப்படின்னு சொல்ல, ஆமாம் சொன்னந்தான், அது சும்மா இங்கே கூட வேலை செய்கிறவங்களாம் ஓவராக டென்ஷன் பண்ணுறாங்க, அதனால தான் எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு போய் சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜோஜோவால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ கேஜி சொல்கிறான், இன்னும் 3 மாதத்தில் உங்களுக்கு பர்த்டே வரப்போகுது, அதுக்குள்ளே நீங்கள் எங்கேருந்து போய் ஒரு பாய் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிப்பீங்க, நான் தான் இத்தனை நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன்ல, உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், என்ன ஓகே தானே அப்படின்னு கேட்க, ஒரு நிமிஷம் ஜோஜோ யோசிக்கிறான். அப்புறம் ஜோஜோக்கு என்னடா இவன் நம்மளே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறானே, சாச்சா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நான் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு ஒரு ஓரமாக வந்து நின்றுடுறான். அப்போ கேஜி பக்கத்தில் வந்து, ஏன் இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு என்னை நம்ப முடியலையா அப்படின்னுட்டு பின்னாடி இருந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். இப்போவாச்சும் நான் நம்புங்க,
இத்தனை நாளாக என் மனசுலயும் அப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, யாருக்கும் நம்மளை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜோஜோவால் எதையும் நம்ப முடியல. ஜோஜோ இவனை ஆச்சரியமாக திரும்பி பார்க்குறான். ஆனால் இப்பயும் ஜோஜோ அவன்கிட்ட கேன்றதை மறைக்க தான் ட்ரை பண்ணுறான். நீ என்ன பேசுகிற, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு புரியலையா, இப்போ பாருங்க அப்படின்னு ஜோஜோ பக்கத்தில் எடுத்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் உங்களை டச் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அந்த ஆசை நிறைவேறிச்சு, என்ன கரெக்டு தானே அப்படின்னு கேட்க ஜோஜோ இவனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான், முழிச்சுக்கிட்டு இருக்கான். கேஜி சொல்கிறான், இப்பயும் நீங்கள் எங்கிட்ட மறைக்க தான் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா நடிக்கணும், ஏன்னா உங்களுக்கு நடிக்கவே தெரியாது அப்படின்னுட்டு அவன் அந்த லேப்டாப்பில் அவன் ஆசை எழுதி வச்சுருந்தால அதில் போய் ஒரு ஆசையை அடிச்சிடுறான். அதுதான் வந்து நான் டச் பண்ணுறதுக்கு என் கூட ஒருத்தவங்க வேணும் அப்படின்னு எழுதியிருந்தால அதை அடித்து விட்டுட்டு இன்னும் கிஸ் இருக்குது, கடைசியாக ஒரு ஆசை அவனே டைப் பண்ணுறான். என்னன்னா, என்னோட பர்த்டேவை நான் என் பார்ட்னர் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு. ஜோஜோ அவன் என்ன எழுதுறான்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ கேஜி அவனை பார்த்து, 10 கோல் ஆயிடுச்சு, இது எல்லாத்தையும் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஜோஜோ ஒன்றுமே புரியல. அவன் இன்னும் அவனை பார்த்து முடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அவனோட டால் வீட்டில் இருக்குல்ல சுசுகோ, அது சொல்லுது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னுது. இதோட எபிசோடு 1 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ வேவ்ஸ், பை.